ஒன்றுக்கு பின்னுக்கு ஒண்டா ஒரு லாந்தர் விளக்க பிடிச்சிக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்கும்போது ஏதோ கதை சொல்கிற மாதிரி இருக்கலாம், அவங்களுக்கு ஏதோ கார்ட்டூனில் பார்க்குற ஒரு கதை மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த சம்பவம் நடந்திருக்கு, இப்போ வரைக்குமே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவம் எங்கே நடக்குது, அந்த 7 பேர் யார் என்றது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோ ஊடாக பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முதல்ல உங்களுக்கும் அமானுஷமான சம்பவம் எதுவும் நடந்திருந்தா அதை எனக்கு தெரியப்படுத்தணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜாக தெரியப்படுத்தலாம். அது சுவாரஸ்யமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களோட வீடியோ நம்ம சேனலில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த 7 பெண்கள் யார் என்று தெரிஞ்சுக்கணும்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு 100-150 வருஷத்துக்கு பின்னுக்கு போக வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட 100-150 வருஷத்துக்கு முதல் இப்போ இவங்க அந்த சுற்றி வர அந்த ஊர் பெரிய ஒரு காடாக இருந்திருக்கு. அந்த டைமில் அங்கே இருந்த எல்லாருமே கூடுதலாக அந்த வயல் வேலைகளும் அதோடு சேர்த்து மாடு மேய்க்கிற அந்த வேலைகளும் தான் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒருவர் அங்கே மாடு மேய்ச்சிக்கிட்டு போய்கிட்டு இருந்திருக்கார். வழக்கமாக அப்படி மாடு மேய்ச்சிக்கிட்டு அந்த ஏரியா அந்த இடத்தால தான் போகிறவரை மேய்ச்சிக்கிட்டு போய்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் திடீரென்று அந்த ஆடுகள் எல்லாமே சிதறி ஒவ்வொரு இடமாக போயிடுச்சு. இவர் அந்த ஆடுகளை எல்லாத்தையுமே தேடி இவர் காட்டுக்குள்ளே போகிறாரு. கொஞ்சம் முள்ளுக்க போய்கிட்டு இருக்காரு. போக போக இவர் தேடி 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 களைச்சி போய் மயங்கி விழுறார். கண்முழிச்சு பார்க்குறாரு. கண்முழிச்சு பார்க்கும்போது இவரை சுற்றி 7 பேர் 7 கன்னி பெண்கள் இவரை சுற்றி நிற்கிறாங்க. கண்முழிச்சு பார்க்கும்போது அந்த 7 பேரையும் பார்த்து திடுக்கிட்டு போகிறாரு. ஏன்னா அந்த பாதையில் காட்டுக்குள்ளே அந்த 7 பெண்கள் எப்படி வந்தாங்கன்றது கூட அவருக்கு தெரியலை. ஒளிம்பி பார்க்குறாரு. பார்க்கும்போது அவங்க பயப்படாதீங்க, எதுவுமே இல்லை, நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையில் இருந்த தண்ணியை கொடுக்குறாங்க. தண்ணியை கொடுத்தோன்னே அதை குடித்த உடனே அந்த 7 பேர்லேருந்து ஒருத்தங்க அவர்கிட்ட உங்களோட ஆடுகள் எல்லாமே உங்களோட வீட்டை தேடி வந்துடும், நீங்கள் கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க என்று சொல்கிறாங்க. வெறும் இரவாகுது என்றபடியாலும் அவங்க சொன்ன ஒரு காரணத்தாலையும் இவர் அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு போகிறாரு. அடுத்த நாள் காலையில் இவர் தேடி திரிஞ்ச அவரோட ஆடுகள் எல்லாமே அவரோட வீட்டுக்கு முன்னுக்கு வந்து நிற்கிது. இவர் ஆச்சரியப்பட்டு போகிறாரு. அந்த 7 பேர் யார், அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அடுத்த நாளும் அங்கே போகிறாரு. அங்கே ஒரு பெரிய ஆலமரம், கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய ஒரு ஆலமரம் உண்டு, அந்த இடத்துல நிற்கிது. அந்த இடத்துல தான் அவர் மயங்கி விழுந்தார். ஸோ அந்த இடத்துல இருந்து பார்க்குறார், சுற்றி முற்றி பார்க்குறார். அங்கே எதுவுமே இல்லை, யாருமே இல்லை. கூப்பிட்டு பார்க்க யாருமே அந்த இடத்துல வரல. ஸோ சுற்றி பார்க்குறாரு. அந்த ஆலமரத்தை சுற்றி பார்க்கும்போது தான் அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உருவத்தில் ஒரு முகம் ஒன்று கிடைக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு முகம் ஒன்று அவருக்கு கிடைக்குது. அந்த முகத்தை பார்த்த உடனே அவருக்கு அங்கேயோ அந்த முகத்தை பார்த்த மாதிரியும் இருக்குது. அந்த முகத்தில் ஏதோ ஒரு சக்தி இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. ஸோ உடனடியாக அந்த இடத்துலையே அந்த சாமிக்கு பூஜைகள் செய்ய தொடங்குறாரு. இது ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துக்கு போகும்போது பூ கொண்டு போகிறது, மாலை போடுறது, பூசைகள் செய்கிறது, கற்பூரம் ஏற்றுறது, தேங்காய் உடைக்கிறதுன்னு ஒவ்வொரு வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த ஆலமரத்தை சுற்றி. இப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, அவருக்கு நடந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது என்னும்போது இவர் வாய் வழியாக சொல்லி 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 எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து கும்பிட்றாங்க. கும்பிட்றது எல்லாமே நடக்குது. ஸோ அதால் அந்த மரத்தை சுற்றி ஒரு குட்டி கோயில் ஒன்றும் கட்டுறாங்க. அதை அவரே பராமரிச்சுக்கிட்டும் வராரு. அப்படியே சில காலங்கள் ஓடுது. அந்த கோவில் ஒரு பெரிய ஒரு கோவிலாக உருவாகி இப்போ அது ஒரு கோவிலாகவே இருக்குது. அந்த கோவிலில் தான் இப்போ வரைக்குமே நான் சொன்ன அந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கோவிலில் தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியான நிகழ்வு நடந்திருக்கு. 7 கன்னி பெண்களும் அந்த ஆடு மேய்ச்சவர் பார்த்த அந்த 7 கன்னி பெண்களும் அந்த ஊரை சுற்றி வராங்க.
கையில் ஒரு விளக்கோட அந்த ஊரை சுற்றிக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நடந்து வரும்போது ஒரு சலங்க சத்தமும் கேட்குமா. 6 மணிலேருந்து அந்த சத்தம் கேட்க தொடங்குமா. கேட்க தொடங்கி ஒரு 7 மணி 8 மணி அளவுக்கு அந்த சத்தம் ஆரம்பித்த இடத்துல முடியும். அப்படி அந்த சத்தம் கேட்கும்போது அந்த 6 மணிலேருந்து இவங்க யாருமே அந்த ஊரை விட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில் வாரையில் அந்த சத்தம் கேட்கும்போது பக்கத்தில் இருந்த நாய்கள் குலைக்கிறது அதுகள் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அந்த சலங்க சத்தத்தோடு சேர்ந்து அந்த விளக்கை பிடிச்சிக்கிட்டு அந்த 7 கன்னிப்பெண்களும் நடந்து வாரது சில பேர் பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க. கேட்கும்போது உங்களுக்கு இதை கதையாக இருக்கலாம், இது சும்மாவாக இருக்கலாம், இதை ஒரு கட்டுக்கதையாகவும் தோணலாம். ஆனால் இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் என்று இப்போ இந்த கோவிலை நிர்வகிச்சுக்கிட்டு இருக்க இந்த நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த மாடு மேய்ச்சிக்கிட்டு போன அந்த ஐயாவோட பேரன், கொள்ளு பேரன் அந்த வகையில் வர அவங்களோட 7வது 8வது தலைமுறையான ஒரு ஆள் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தார். இந்த சத்தம் இப்போ வரைக்குமே அவங்களுக்கு கேட்குறதாகவும், இந்த சத்தங்கள் இப்போ வரைக்குமே அடிக்கடி கேட்குறதாகவும் சொல்லியிருந்தார். இதை நீங்கள் ஒரு கதையாக இல்லை ஒரு கட்டுக்கதையாக கூட நீங்கள் யோசிக்கலாம். பல பேருக்கு இது நம்பிக்கை இருக்காது. ஆனால் இது உண்மையாகவே நடந்ததாக சொல்லி எங்களோட சேனல் யாழ் பசங்க யூடியூப் சேனல் தெரியும், பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை பற்றின ஒரு வீடியோவாகவே நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம். அந்த இடம், அந்த ஆலமரம், அந்த கோவிலை பற்றின ஒரு வீடியோவே இருக்குது, எங்களோட சேனல்லே இருக்குது, யாழ் பசங்க என்ற சேனலில். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுத்து விட்றேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கோவிலில் அவரே சொன்ன கதை தான் இது. அப்போ அந்த கதையை நான் தெரியப்படுத்தணுன்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. கொஞ்சம் விசித்திரமாக இருந்துச்சு. இப்போ வரைக்குமே அந்த சத்தங்கள் கேட்குது என்னும்போது வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ வரைக்குமே நடக்குது என்னும்போது ரொம்பவே ஆர்வத்தையும் தூண்டக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ அதை யாழ் பசங்க ஹொரர் ஹண்ட் எங்களோட இந்த சப்ஸ்கிரைபருக்கும் தெரியப்படுத்துவோம்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். நாங்கள் வழக்கமாக சொல்கிற மாதிரியான ஒரு அமானுஷ்யமான கதையாக இல்லாட்டியும் இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதையாக இருந்திருக்குமென்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விடுங்க. இந்த கோவில் வந்து நீர்வேலி என்ற ஒரு இடத்துல தான் இருக்குது, யாழ்ப்பாணம் நீர்வேலியில் இருக்குது. இந்த கதை, இந்த வீடியோ, இந்த இடம் இங்கே இருக்குது, இந்த கோவில் எப்படி இருக்குது, இந்த கதையை பற்றி முழுமையான ஒரு வீடியோவாக எங்களோட யாழ் பசங்க என்ற சேனலில் போட்டிருக்கோம். 7 சப்த கன்னிகளை பற்றி எல்லாமே போட்டிருக்கோம். இது நீர்வேலியில் இருக்க சப்த கன்னி கோவில் என்ற ஒரு கோவில் தான் இது. இந்த சம்பவம் நாம் சொன்னது அவங்களோட 7வது தலைமுறை நினைக்கிறேன். அந்த மாடு மேய்ச்சி அந்த கோவிலை உருவாக்கின ஐயாவோட 7வது தலைமுறையான ஒரு அண்ணா எங்களுக்கு நேரடியாக சொன்ன ஒரு வீடியோ. பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுத்து விட்றேன், அதையும் செக் அவுட் பண்ணுங்கள். இதை மாதிரியான ஒரு கோவில் இருக்குது தெரியப்படுத்தணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இது மாதிரியான இன்னும் ஒரு அமானுஷ்யமான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது அமானுஷ்யமான சம்பவங்கள் நடந்திருந்தால் அதை எனக்கு தெரியப்படுத்தணும் நீங்கள் விரும்பினீங்கன்னா எங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரோடாக தெரியப்படுத்தலாம். அது சுவாரஸ்யமாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட வீடியோ நம்ம சேனலில் வரும். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். ஓகே, பாய்.